இந்த நாளிலும் நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக வாசிக்க கவனித்த வேத பகுதியாகிய உபாகமம் 16வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். உபாகமம் 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். பரிசுத்த வேதாகமத்திலே, அதுவும் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மோசே பிரமாணமாய் இஸ்ரவேலருக்கு கட்டளையிட்ட போது சில பண்டிகைகளை அறிமுகப்படுத்தினார். 7 பண்டிகைகளை அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறதை நாம் வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்வோம். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதல் பலன் பண்டிகை, அதாவது முதல் பலனை கொண்டு படைக்கின்ற ஒரு பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை அல்லது அறுவடை பண்டிகை. அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை அல்லது அறுவடை பண்டிகை 4. எக்கால பண்டிகை 5. பாவ நிவாரண நாள் அன்றும் கூட அதையும் மனம் உடைந்த நிலையில் தன்னுடைய மனத்தை மிகுந்த தங்களுடைய பாவ அறிக்கையை செலுத்துவதற்காக கூடி வருகிற பாவ நிவாரண பண்டிகை, அது ஒரு பண்டிகை. 6வதாக 7வதாக கூடார பண்டிகை. இப்படி 7 பண்டிகை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசே மூலமாக இஸ்ரவேலர்கள் கொண்டாட வேண்டும் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட பண்டிகை. ஆனால் நாம் வாசிக்கும் போது 3 பண்டிகை இருப்பது போல நம்ம வாசிக்க நேரிடும். வாசிக்க கவனிப்போம். யாத்ராகமம் 23வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்கலாம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு யாத்ராகமம் 23:14. வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாய். 3 தரம் எனக்கு பண்டிகையை ஆசரிப்பாயாக. இங்கே 3 தரம் என்று சொல்லப்பட்டாலும் இந்த 3 தரத்திலும் கொண்டாடுகிற பண்டிகை 7 பண்டிகை. முதலாவதாக பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதல் பலன் பண்டிகை. இந்த 3ம் மெர்ஜ் ஆயிரும் அப்படின்னா ஒவ்வொரு நாள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாரத்தின் முதல் நாள் வாரத்தின் இறுதி நாள் இணைந்து கொண்டாடப்படும். பஸ்கா பண்டிகை நமக்கு தெரியும், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தெரியும், அதே போல முதல் பலன் பண்டிகை. இதை ஒரு பண்டிகையாக இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னொரு பண்டிகை என்ன அப்படின்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று புதிய ஏற்பாட்டிலும், பழைய ஏற்பாட்டில் வாரங்களின் பண்டிகை என்றும் அறுப்பின் பண்டிகை என்கிற பெயரிலும் பழைய ஏற்பாட்டிலேயே கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை 2வது பண்டிகையாக இந்த இடத்திலையும். 3வதாக எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 3ஐயும் இணைத்து இன்னொரு பண்டிகையாகவும். இந்த 3 தினங்களில் தான். ஆனால் அவங்க வரும்போது 3 முறை வருவார்கள். முதல் முறை வரும்போது ஒரு 3 பண்டிகை இணைந்து கொண்டாடுவார்கள்.
அடுத்த முறை வரும்போது அந்த அறுப்பின் பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஒரு நாள் வருவார்கள். அடுத்தது 3 பண்டிகையை சேர்த்து, கூடார பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, இதை இணைத்து கொண்டாடுவதற்காக வருவார்கள். இப்படி 3 தினம் வருவார்கள், 7 பண்டிகையை கொண்டாடுவார்கள். இது மோசையினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பண்டிகை. இன்னும் கொஞ்ச காலம் கழித்த பிற்பாடு எஸ்தரின் காலத்துல பார்த்தா இன்னும் ஒரு பண்டிகை கூட அங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இன்னும் அப்படியே நீங்க வாசிக்க சில பண்டிகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்களுடைய வாழ்க்கையில இந்த 7 பண்டிகையும் மிக முக்கியமான பண்டிகையாக கருதப்பட்டது. இந்த பண்டிகை 7 பண்டிகையையும் கவனமா நம்ம செப்பரேட்டா எடுத்து வாசிப்போமானால் இந்த 7 பண்டிகையிலும் சில பொதுவான நிகழ்வுகள் அதுல ஆண்டவர் சொல்லி இருப்பார் மோசே மூலம். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லி. இந்த நாளிலே நாம் அறுப்பின் பண்டிகையாக, அறுவடை பண்டிகையாக, புதிய ஏற்பாட்டு காலத்திலே பெந்தேகோஸ்தே பண்டிகையாகவும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாரங்களின் பண்டிகையாகவும் கொண்டாடப்பட்ட, அறுப்பின் பண்டிகையாய் கொண்டாடப்பட்ட, அதற்கு ஒப்பாக நாம இன்னைக்கு கொண்டாடுகிறது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அல்லது அறுப்பின் பண்டிகை. இது பர்டிகுலரா அதை மீன் பண்ணி செய்யாவிட்டாலும் மிஷனரிமார்கள் கடந்த காலத்தில் சில மிஷனரிமார்கள் இதெல்லாம் கிறிஸ்தவ சமூகத்திற்கு நல்லது, நல்ல பழக்கம் என்று சொல்லி அவர்கள் அதை சபையிலே புகுத்தினார்கள். அவ்வளவுதான். இது அப்படியே வேதாகமத்துக்கு ஒத்ததா என்றால் இல்லை. ஆனால் நாம் நம்முடைய வசதிக்காக நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் பல திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட பண்டிகையை கொண்டாடும் போது, நான் சிறுவனாக இருக்கும்போது என்னுடைய ஆலயத்திற்கு போகும்போது முன்பதாக சின்ன கட்ட பெஞ்சு போட்டிருப்பாங்க. குட்டி பிள்ளைகளாக போய் உட்கார்றதுக்கு வசதியாக கட்ட பெஞ்சு இருக்கும். சாய்வு இல்லாத பெஞ்சியாக இருக்கும். பின்னாடி தான் சாய்வு பெஞ்செலாம் இருக்கும். ஆனால் இந்த பண்டிகையை அன்று இதை சங்க பண்டிகை என்று சொல்லுவார்கள் அல்லது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லுவார்கள். முன்னாடி இருக்கிறத எல்லாம் தூக்கிடுவாங்க, அந்த பெஞ்செல்லாம் எடுத்துருவாங்க, பாய் விரிச்சிருப்பாங்க. அந்த பாயில் நீங்க பார்த்தீங்கன்னா விதவிதமான பொருட்கள் கொண்டு படைத்திருப்பார்கள். எல்லாரும் தங்கள் குடும்பத்தாருடைய பெயர்களை எழுதி முன்னு கொண்டு வச்சிருப்பாங்க. கோழி முதல் ஆடு வரையில் இருக்கும். ஆடு சர்ச்சுக்குள்ள வராது, ஆடை வெளியில போட்டிருப்பாங்க. ஆனா கோழி விதவிதமா இருக்கும், கோழி முட்டைகள் விதவிதமா இருக்கும். இன்னுமாய் பல பழ வகைகள், பப்பாளியா இருக்கட்டும், பலாப்பழமா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், பெரிய வாழை, குலை வாழையாக இருக்கட்டும், இப்படி நிறைய வைத்திருப்பார்கள். விதமா வித்தியாசமா இருக்கும். அந்த ஆராதனை நிறைவடைந்ததும் மக்கள் அதை நடத்துகின்றவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிந்த ஞாபகத்திற்கு அந்த காலகட்டத்தில் போதகர்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது வேணுமானுட்டு. பாஸ்டர் வேணும் வேண்டாம், அப்படி வேணும் அப்படின்னா ஏதோ ஒன்றை எடுப்பார் அல்லது எடுக்க மாட்டார். இல்லை அப்படின்னா சபையில் உள்ளவர்கள் இது போதகருக்கா இருக்கட்டும் என்று ஒதுக்கி வைப்பார்கள். மற்றது எல்லாம் லேலத்துக்கு போடுவாங்க. லேலத்துக்கு போட்டு மக்கள் போட்டு என்ன செய்யும், பிடித்து கொண்டு போகும். அதுல சில ஆட்கள் எப்படி பண்ணாங்கன்னா, இன்னைக்கு பிடிச்சிட்டான் அப்படின்னா அடுத்த வருஷம் அதனுடைய தொகையை கொடுக்க மாட்டான், அதுக்கு அடுத்த வருஷமும் அந்த தொகையை கொடுக்க மாட்டான். 3 வருஷத்துக்கு ஒரு முறை அங்க தேர்தல் நடைபெறும். இந்த தேர்தலுக்குள்ள அவ்வளோத்தையும் வாங்கி குவிச்சிருவான். நம்ம நினைப்போம், எப்படிடா 5 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இவன் வாங்கி குவிச்சிருப்பான். குவிச்சுக்கிட்டு 10 பைசா கொண்டு கொடுக்க மாட்டான். நம்ம எல்லாம் இங்க லேலம் பிடிக்கிறதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம் இல்லையா? இனி அவங்ககிட்ட கேட்டாதான் தெரியும், கொடுத்துருவாங்க. ஆமா. ஆனா அங்கே கொடுக்காம சில கள்ள உளுந்துகள் இருக்கும். நம்ம கஞ்சியில வைக்கும் போது சில உளுந்து வேகாது, என்னதான் சொன்னாலும். இதே போல அவனை இருப்பானுங்க. எலெக்ஷன் வந்த உடனே டேய் இன்னாரு நமக்கு ஓட்டு போடணும், உடனே அங்க ஒரு ஃபார்மாலிட்டிஸ் உண்டு. பெண் இந்த பாக்கி தொகை இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது, ஓட்டு வாக்களிக்க முடியாது. உடனே லிஸ்ட் அப்படி வரும், இத்தனை பேர் இவ்வளவு பெண்டிங்னுட்டு. உடனே ஒருத்தன் வருவான், டே உனக்கு நான் பாக்கியெல்லாம் கட்டிட்டேனே, நீ நமக்கு ஒட்டு போட்டுரு. இதுக்காகவே கொஞ்சம் கள்ள கோஷ்டிகள் என்ன செய்யும், வாங்கி குவிக்கும். இன்னும் சில கோஷ்டிகள் என்ன பண்ணுவோம்னா,
முட்டை எவ்வளவு போகுது? 5 ரூபா. கடையில் 4 ரூபா தானே, அப்போ வாங்க வேண்டாது. அப்படின்னா கடையை விட குறைவா இங்கே கிடைக்குமா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கோஷ்டிகள் பார்க்கும். சில மக்கள் பார்ப்பாங்க, இது வியாபார ஸ்தலம் அல்ல, இங்க நான் கொடுக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நல்லதையும் சிறந்ததையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடையில் ஒரு பொருள் விற்கிறத விட கூடுதலாக அவங்களாவே கூட்டிடுவாங்க. ஒரு பப்பாளி பழம் அப்படின்னா, அது கடையில் 10 ரூபாய்க்கு கிடைக்குன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் தொடங்கிறோம் 20 ரூபா அப்படின்னு தொடங்கிடுவான். மற்றவன் பார்ப்பான், இன்னும் பைத்தியமா அப்படின்னு நினைப்பான். அவனும் பைத்தியம் இல்லை, அவன் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். புரிஞ்சுதான்? சரி, இப்படி செய்வார்கள் அந்த காலகட்டத்தில். நம்முடைய ஆலயத்தில் அப்படி கொண்டு வரணும்னு நான் ட்ரை பண்ணேன், 2-3 வருஷம் சொல்லி பார்த்தேன், அப்புறம் நானே தடந்துட்டேன். ஆனாலும் இருக்கு ஒரு 2 பேக்கெட்டு 2 பொருட்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள், உங்களை நான் பாராட்டுகின்றேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வருகிறேன். பழைய ஏற்பாட்டின் வேதாகம காலங்களில் நடந்தது போல நம்ம இன்னைக்கு பண்டிகையை கொண்டாடாவிட்டாலும், அந்த டோட்டலா வேத புஸ்தகம் பண்டிகை குறித்து, பண்டிகை காலங்களிலே எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறைகளை, நெறிமுறைகளை மோசே மூலம் ஆண்டவர் கொடுத்தாரே, இதை நம்ம கொஞ்சம் சிந்தித்தால் அந்த எல்லா பண்டிகைக்கும் பொதுவான ஒன்று இருக்கிறது. அது என்ன நோக்கத்திற்கு என்று நாம் அந்த பண்டிகையை அறிந்து நம்ம சில பொதுவானவைகளை மற்றும் வேகமாகவும் துரிதமாகவும் பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக, இந்த பண்டிகையுடைய பர்பஸ் என்ன? நம்முடைய இந்த ஆலய ஆராதனை வாரந்தோறும் நமக்கு நடைபெறுகிறது. ஆண்டவருடைய இரக்கத்தினால வாரத்திற்கு இன்னொரு இடையில வெள்ளிக்கிழமை கூட நம்ம உபவாச ஜெபம் வைத்திருக்கிறோம், அதுலேயும் நம்ம கலந்து கொள்கிறோம். ஸோ அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு இருக்கிறது போல அவங்க வேலை செய்கிறவர்கள் அல்ல. அந்த காலகட்டத்தில் ஆடு மேய்க்கிறவர்களாய், மாடு மேய்க்கிறவர்களாய் இருந்தார்கள், விவசாயம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ஸோ இவர்களை கூட்டி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சரியான போதனையை கொடுப்பதற்காக ஒரு ஃபெல்லோஷிப், ஃபர்ஸ்ட்ல ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் மோசே மூலம் கொடுத்தார். வாசிக்க கவனிப்போம். லேவியராகமம் 23வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன. நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகையின் நாட்கள். போதும். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வருகிறது தான் இம்பார்ட்டன்ட். பண்டிகையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கூடி வருதல். நம்முடைய குடும்பங்களிலே ஒரு விசேஷ நிகழ்ச்சி வருகிறது என்று சொன்னால், அந்த விசேஷமான நிகழ்ச்சிக்கு குடும்பத்தில் திருமணம் என்று சொன்னால், நம்முடைய உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் நாம் அழைப்பிதழ் கொடுப்போம். ஆனால் இன்று நம்ம கொடுக்குற அழைப்பிதழுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன், நான் இவ்வளவு ரூபா மொய் எழுதியிருந்தேன், அதை எப்படியாவது என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம். ஆனால் உண்மையுடைய அந்த மூதாதையருடைய நோக்கம் எல்லாரையும் அழைப்பது என்ன அப்படின்னா, திருமணம் முடிந்து வேலை நிமித்தமாக எங்கெங்கேயோ இருப்பாங்க, கொஞ்சம் எல்லாரையும் ஒரு முறை என்ன செய்யலாம், பார்த்துடலாம். இதை நீங்க திருமண வீடுகளில் பார்க்கலாம். வயதான தாத்தாமாரு, வயதான பாட்டிமாரு அப்படி வந்து நலம் விசாரிப்பார்கள். எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்குதியான்னு கேட்பாங்க. ஏன் என்று சொன்னால், கூடி வரும்போது இருக்கிற அந்த ஒரு பிரசன்ஸ், அந்த ஒரு இனிமையான ஒரு அனுபவம் இருக்கிறதே, மகிழ்ச்சியான அனுபவம் இருக்கிறதே, அது வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா.
இதை சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவாய் உணர்ந்து சொல்லுவார். சங்கீதம் 133 வாசிக்க கவனிப்போம். சங்கீதம் 133:1. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை இன்பம். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கூடி வருவது என்பது, ஒன்றாய் வருவது என்பது, ஒரு மனமாய் கூடுவது என்பது இன்பமான ஒன்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்பமான ஒன்று. ஆமென். சிலருக்கு ஒரு கூட்டத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா பக்கத்துல சொல்லவே மாட்டாங்க. அவன் வந்து ஆசீர்வாதத்தை என்ன செய்யக்கூடாது, பெற்று விடக்கூடாது. ஆமா, நீங்க பார்த்துருப்பீங்க. சிலர் ஃப்ரெண்ட்ஸா அப்படியே இருப்போம். ஈவினிங் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அனக்கெல்லாம் போயிடுவான். 2 நாள் கழிச்ச பிறகுதான், நம்ம போகல, போனால ஒரு வார்த்தை சொல்லப்படாதா, நானும் மறந்துட்டேன். நம்ம கூட தான் இருந்திருப்பாங்க. காலையில் வர மாலையில கல்யாணம் வீட்டு போயிருப்பாப்புல, அவர் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லுவார். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே, கூடி வருவது என்பது சந்தோஷமான நிகழ்ச்சி. சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்லுகிறான், அது நன்மையானது, அது இன்பமானது. சபை கூடுதல் உனக்கு நன்மையை கொண்டு வர வேண்டும். சபை கூடுதல் உனக்கு இன்பத்தை கொண்டு வர வேண்டும். சபை கூடுதலில் இருக்கிற நன்மையையும் இன்பத்தையும் அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சபை கூடி வருதலை விட்டுவிடவே செய்யாது. ஆமென், அல்லேலூயா. பலரை நான் பார்த்திருக்கிறேன் நம்முடைய சபையில, மேக்சிமம் ஆப்சன்ட்ங்கிறதே இல்லாத அளவுக்கு வருகிறதை நான் கவனித்திருக்கிறேன். சிலரை நான் கவனித்திருக்கிறேன், எப்படா இங்க வராம இருக்கிறதுக்கு ஏதாவது சந்தர்ப்பத்தை தேடலாமா என்று சொல்லி சிலர் இருக்கிறதை நான் கவனித்திருக்கிறேன். நண்பா, இந்த ஆராதனையை விட்டுட்டு போகிற உனக்கு, இந்த ஆராதனையில கம்ப்ளீட்டா கலந்து கொள்ள முடியாத உனக்கு நான் சொல்லுகிறேன், சபை கூடி வருதல் இன்பமானது, சபை கூடி வருதல் நன்மையானது. தயவு செய்து நீ கலந்து கொள். இந்த இன்பத்தையும் இந்த நன்மையையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் மோசே மூலம் கட்டளையிட்டார். சபை கூடி வருவதற்காகத்தான் இந்த பண்டிகைகள் என்று. ஆமென், அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், நன்மையானது, அது இன்பமானது. எப்படி நன்மையும் இன்பமும் என்று கீழே வாசிப்போமானால், ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவனது தாடியிலே வடிகிறதும் அவனது அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கு, நல்ல ஒரு தைலம். சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயில் ஒன்று இறங்கிச்சு. நான் ஒரு நாள் சலூனில் உட்கார்ந்துருக்கும் போது சலூன் கடைக்காரன் என் பக்கத்தில் இருக்கிறப்பட்டவங்க தலையில் அந்த ஆயிலை விட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். அழகாக மணத்துச்சு. ஒன்று அப்படியே திரும்பி பார்த்தேன், அது என்னடான்னு பார்த்தா நவரத்னான்னு ஒரு ஆயில். உடனே பார்த்துட்டேன், அவன் இது ரொம்ப நல்ல ஆயிலாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் போனோன்னு ஒரு சின்ன பாட்டில் வாங்கினேன். தலையில் தேய்ச்சேன். அப்படியே கண்ணிலெல்லாம் கூலாக இறங்குறது போல அப்படி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன பண்ணேன், அந்த சந்தோஷத்தின் மிகுதியில் பெரிய பாட்டில் போய் ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு ஒரு நாள் 3 நேரம் தேய்ச்சி குளிச்சேன். அடுத்தது 3-4 நாள் படுக்கையா படுத்திருந்தேன். ஏன்னா அது ஓவரா என்ன செய்யுது, பாடியில கூலை கொண்டு வந்துட்டு ஒரே ஃபீவர், பாடி பெயின். நான் படாத பாடு பட்டுக்கிட்டு நண்பரை ஒருத்தர் வந்தார் வீட்டுக்கு, அப்படி வச்சு தப்பளம் வச்சுட்டேங்க, வாடா சூப்பர்டா கொண்டு போடான்ட்டு அவரும் கொண்டு போய், அவரு கொஞ்சம் பொறுமையா தேய்ச்ச மனுஷன் தேய்ச்சி முடிச்சிட்டாரு. ஏமா, இந்த சாதாரண ஒரு தைலத்தை நான் தேய்க்கும் போது எனக்கு இருந்த அந்த சந்தோஷம், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெயின் இருந்துச்சு. பட் ஆண்டவர் ஒரு ஃபார்முலா கொடுத்து தான், இந்த ஃபார்முலா படி தான் அபிஷேக தைலத்தை ப்ரிப்பேர் பண்ணணும்னு மோசேட்ட சொன்னார்.
ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தார். உங்க பர்சனல் பர்பஸுக்கு இந்த ஃபார்முலா படி நீங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செய்துட்டா சாக கடவீர்கள், நீங்க மரித்து போய் விடுவீர்கள், என்னுடைய கோபத்துக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்லிடுவார். அவ்வளவு பிரிஷியஸாக தயாரிக்கப்பட்ட அந்த தைலம் அபிஷேக தைலம். ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளில் கிரேப் ஜூஸ் எல்லாம் குடிச்சிருக்கிறோம், அப்படிதானே? ஆனால் கம்யூனியன்லேயே நம்ம என்ன செய்யும், கிரேப் ஜூஸ் நம்ம தருவாங்க, இது இயேசுவின் ரத்தம்னு சொல்லி. நம்ம குட்டி பிள்ளைகள் நாக்க தொங்க போட்டு உத்து பார்க்கறத பார்த்துருக்கிறீங்களா? சில அம்மாமார் என்ன பண்ணுவாங்க, இப்படியே வாங்கிட்டு ஒரு விரலை இப்படி ஊடிடுவாங்க. ஊனிக்கிட்டு அப்படி கொண்டு பிள்ளைங்க வாயில வச்சு அதனுடைய வேகத்தை குறைச்சிருவாங்க. இது அவ்வளவுதான்டான்னுட்டு. இதெல்லாம் பெரிய டேஸ்ட் இல்லை. பட் இந்த அபிஷேக தைலம்ங்கிறது நாம் எப்படி இருக்கோங்கிறத அனலைஸ் பண்ண முடியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், பரலோகத்தின் ஆண்டவர் எப்படி செய்யணும்னு அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடெல்லாம் கொடுத்ததுனால இந்த உலகத்தில் அதற்கு ஈடாய் எந்த வாசனை திரவியங்களும் இருந்தது இல்லை, இருக்க போவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தலையில் வச்ச உடனே அப்படி வடிகிறதாம். நான் வச்ச அந்த ஆயில் அப்படி கண்களுக்குள்ளெல்லாம் அப்படியே கேஸ் போல வந்தது போல் அன்னைக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இது அப்படி இல்லை, கண்ணில் மட்டும் இல்லை, தாடி வழியில் வந்தது போலையும் இருக்குதான், அங்கி வழியா வந்தது போல இருக்கிறதாம். மலையிலிருந்து, எர்மோன் மலையில இருந்து இன்னுமாய் அந்த வாசிக்கலாம், சீயோன் பர்வதத்திலிருந்து வருகிற அந்த பனித்துளிக்கு ஒப்பாக இருந்ததாம். பாருங்கம்மா, ஓ எவ்வளவு பியூட்டிஃபுல். எங்கே இந்த பிளஸிங்? எங்கே? சபை கூடி வரும் இடத்தில், சபையை விட்டு ஓடுகிற இடத்தில் அல்ல, சபை கூடி வருகிற இடத்தில். எனவே என் பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஒரு பண்டிகையை நான் வைக்க வேண்டும். பண்டிகையை வைத்தால் அங்கே காட்டில், மழையில், வெயிலில், இருட்டு, இன்னும் மிருக ஜந்துகளுக்கு இடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் இந்த இன்பத்தையும் நன்மையும் அனுபவிக்க வரட்டுமே. வருடத்திற்கு 3 முறை அந்த 7 பண்டிகையிலும் வந்து தாராளம் அனுபவிக்கட்டும் சொல்லுகிற ஒரு அழைப்பைத்தான் என் ஆண்டவர் கொடுத்தார். சபை கூடி வர வேண்டும் பண்டிகையிலே என்று. அதை தெளிவாய் உபாகமம் 16வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். போதும். என்னடா ஆம்பளைங்க மட்டும்தான் வரணுமா? வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் வைக்கும்போது ஒரு சில சமயம் 30, சில சமயம் 40, சில சமயம் 50 வரைக்கும் வருவாங்க. 50 பேர் வரும்போது பார்த்தாச்சுன்னா 3 ஆண்கள் அல்லது 4 ஆண்கள் இருப்பாங்க. ஒருவேளை என்கிட்ட அறிவிப்பு கொடுக்க சொன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வருகிற வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் உண்டு, ஆண்கள் அனைவரும் கண்டிப்பாக வரணும் அப்படிதானே சொல்லுவோம். ஏன்னா பெண்கள் வந்துருவாங்க. இதை போலத்தான் அந்த காலகட்டத்தில் பண்டிகை என்று சொன்னது பெண்கள் வந்து விடுவார்கள். ஆண்கள் வயல்வெளியிலே ஆடுகளின் பின்னாய், மாடுகளின் பின்னால அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக மோசே சொல்லுகிறார், ஆண்கள் அனைவரும், ஆண்கள் கண்டிப்பாக, ஆண் மக்கள் எல்லாரும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குடும்பத்தின் சுமையை சுமக்கின்றவர்கள் பல ஆண்கள். இந்த ஆண்களாகிய, ஆண் மக்களாகிய நீங்கள் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, குடும்பத்தின் பாரத்தை நீங்கள் ஒருவேளை உலகமே தூக்கி கொண்டிருந்தாலும் நெஞ்சிலே வைத்து கொண்டு படுக்கையிலே படுத்திருக்கிற சகோதரனே, நீ இன்பத்தை அனுபவிப்பதற்காக, இந்த சபை கூடுதலை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த பண்டிகைகளை என் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. பண்டிகையை ஏன் ஏற்படுத்தினார்? சபை கூடி வர வேண்டும்.
அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். பாரத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறவர்களுக்கு இன்பமும் நன்மையும் உண்டாக வேண்டும். அந்த இன்பமும் நன்மையும் ஆண்டவருடைய பிரத்யேகமாய் தயாரிக்கப்பட்ட அந்த அபிஷேக தைலம் எப்படி தலையில் வைக்கப்பட்டது தாடியிலும் அங்கியிலும் வந்து வெளிப்படுகிறது போல, அப்படி இன்னும் ஹெர்மோன் மலைகளிலே வருகிறது பனிக்கு ஒப்பாக ஒரு பெரிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. அந்த இன்பத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பண்டிகைகள். ஆம், நாம் நடத்துகிற இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அல்லது அறுப்பின் பண்டிகையும் கூட நீங்கள் ஜெபத்தோடு கூட அதில் கலந்து கொள்வீர்களானால் அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும், இன்பத்தை கொண்டு வரும். இரண்டாவதாக, இந்த அனைத்து பண்டிகைகளும் அந்த அனைத்து பண்டிகைகளிலும் கடைபிடிக்க வேண்டிய மற்றொரு உண்மை வாசிக்க கவனிப்போம். யாத்ராகமம் 12வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 14வது வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுகிற நாளாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமம். அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். பண்டிகை எப்படி இருக்கணுமா? நினைவு கூறுதலின் நாளாக. பண்டிகை கடந்த காலத்தை நினைத்து பார்க்கின்ற ஒரு நாளாக. பண்டிகை நம்முடைய வாழ்வின் துவக்கம், ஞாபகத்தில் இருக்கிறதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் என்னை எப்படி நடத்தினார் என்று. நம்முடைய வீட்டை நம்முடைய பெற்றோர் அல்லது முதியவர்கள் இவ்வுலக ஓட்டத்தை முடித்திருப்பார்கள். அப்படி முடித்திருந்தால் சில வேளைகளில் பிள்ளைகள் மறவாமல் என்ன செய்வாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நாள், அந்த குறிப்பிட்ட தேதி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது அவர்களை அடக்கம் செய்த அந்த கல்லறையில் போய் கல்லறை கொஞ்சம் சுத்தம் செய்து ஒரு மெழுகுத்திரியோ ஒரு பூ மாலையையோ போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி நிற்பார்கள். அதுக்கு அர்த்தம் செத்து போன அம்மா, செத்து போன அப்பா என்னை நீ ஆசீர்வதிக்கணும் என்று அர்த்தம் அல்ல. மாறாக நிற்கும் போது நினைவு கூறுவார்கள். பள்ளியில் சில வேதனைகளை சந்தித்த போது, வேலை ஸ்தலத்திலே சில பிரச்சனைகளை சந்தித்த போது, தன்னுடைய நான் சொல்லாததை சொன்னதாக சிலர் துன்புறுத்தின போது, சமூகத்திலே நான் எள்ளி நகையாடப்பட்ட போது, வீட்டிற்குள் ஓடி வந்தபோது எனக்கு அடைக்கலமும் ஆதரவும் கொடுத்தது என் தகப்பன். கொஞ்சம் நினைத்து பார்க்குதல். நான் இன்றைக்கு இவ்வளவாய் வாழ்கிறேன் என்று சொன்னால் என் வாழ்க்கைக்கு பின்பதாக என் தகப்பனின் தியாகம் இருக்கிறது. ஓ தகப்பனே, அன்று உம்முடைய ஆறுதலின் கரம் மாத்திரம் என்னை அரவணைக்காமல் இருந்திருக்குமானால் என் வாழ்வு முடிந்திருக்குமே. தவறான ஒரு தீர்மானத்தோடு கூட தான் நான் அன்றைக்கு வீட்டுக்குள்ளே நுழைந்தேன். என் தவறான தீர்மானத்தை அகற்றியது உம்முடைய அன்பின் கரமல்லவோ என்று நினைத்து பார்ப்பதற்கு. தாயே, தகப்பனே, பண்டிகை எதற்காக? சேனைகளின் கர்த்தர் உன்னை நடத்தின அந்த காரியங்களை நினைவு கூறுவதற்காக, நினைவு கூறுவதற்காக. தாய் போல அவர் நம்மை தேற்றினதை நினைத்து பார்ப்பதற்காக, தந்தையை போல ஆறுதலை தேர்தலை கொடுத்து ஒரு தகப்பன் சுமப்பது போல சுமந்ததை நினைத்து பார்ப்பதற்காக, சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு எப்படி போதுமானவராய் இருந்தார், ஆபத்தில் இருந்து என்னை எப்படி தப்புவித்தார் என்பதை நினைத்து பார்ப்பதற்காக. பண்டிகை நினைவு கூறுவதற்காகத்தானே ஒழிய உங்கள் சட்டை பைகளிலும் அல்லது உங்கள் வீடுகளிலும் இருக்கிற பணத்தை இங்க கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லி உங்களை ஏதோ ஒரு விதத்திலே வசீகரப்படுத்துவதற்கு அல்ல. முதலாவதாக நன்மையையும் இன்பத்தையும் அனுபவிப்பதற்காக சபை கூடுதல் என்கிற முறைமைக்குள் கொண்டு வர உங்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இரண்டாவதாக என் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனை நினைவு கூறுவதற்காக.
ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, அந்த தேவனை நினைவு கூறும்போது தாய் போல தந்தையை போல அவர் நம்மை நடத்தினதை சிந்திக்க முடியும். ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மேல் சுமந்திடும் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மீண்டும் தாய் போல தேத்தி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்வரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்வரே. கண்மணி போல என்னை காப்பவரே, கொள்கையில் பறைதன்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, நினைப்பவரே. இப்போது என் வாழ்விலே இயேசையா, இப்போது என் வாழ்விலே. Praise the Lord. தேவனை நினைவு கூறுவதற்காக, அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைப்பதற்காக நான் சொன்னேன். ஒரு திருமண நிகழ்வாக இருக்கட்டும், பெரியவர்கள் வருவார்கள். நீ யாருப்பா? ஓ, இன்னாருடைய பையனா? அம்மா எப்படி இருக்கிறாங்க? அப்பா எப்படி இருக்காங்க? உங்க அப்பா என் கூட படித்தவர் தெரியுமா? உங்க அம்மா நாங்களும் ஒன்றாய் விளையாடினோம் தெரியுமா? அதெல்லாம் ஒரு காலம் அப்பா என்று சொல்லி நினைவு கூறுவார்கள். இதே போல இந்த கூடுகையிலே வந்ததும் ஆண்டவர் என்னை நடத்தின விதயத்தை எல்லாம் நினைவு கூறுகிற அற்புதமான பாக்கியத்தை பெற்று அனுபவிப்பதற்காகத்தான் அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கு சொன்னார். ஆமென், அல்லேலூயா. இதை குறித்து விவரமாய் ஒவ்வொரு அந்த காரியத்தை குறித்து ஆழமாய் விவரமாய் நாம் தியானிக்கலாம். ஆனாலும் துரிதமாக மூன்றாவதாக இந்த தேவன் ஏன் பண்டிகையை ஆசரிப்பதற்காக அழைப்பை கொடுத்தார்? அதே யாத்திராகமம் 12வது அதிகாரத்தின் 26,
மற்றும் 27. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டு இப்படி கூடி வந்திருக்கிறீங்க, கூடி வந்திருந்து ஆண்டவரை நினைவு கூர்ந்துக்கிட்டு கண்ணீரோடு நன்றி ஆண்டவரே உமக்கு ஆராதனை உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றீங்க. இதையெல்லாம் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்ம பார்த்து கேட்பாங்க, இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், உங்க பிள்ளைகள் கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை வீடுகளை குடும்பங்களை நம்முடைய மூதாதையர்களை எல்லாம் தப்ப பண்ணி எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். ஏமா இந்த ஃபெஸ்டிவலுடைய இந்த பண்டிகையுடைய நோக்கம் என்னவென்றால் வேறு ஒன்றும் இல்லை. நீ இதை கொண்டாடும் போது உன் பிள்ளை வந்து கேட்பான், ஏன் கொண்டாடுறோமா, ஏன் கொண்டாடுறோம்? குருத்தோலை ஞாயிறு என்று குருத்தோலை எடுத்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடும்போது நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு பார்ப்பாங்க. வளரும் போது பேச தெரியும் போது ஏமா நம்ம அப்படி இருக்கிறோம்? மற்ற ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போறோம், பாட்டு பாடுறோம், ஜபம் பண்றோம், வாரோம். ஆனா இன்னைக்கு மட்டும் அந்த குருத்தோலை எடுத்து இப்படி நம்ம உயர்த்தி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி பாடுறோம் ஏன்னு கேட்பாங்க. கேட்கும் போது சொல்லுவோம், முன்னொரு காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் இந்த பூமியில வந்தபோது இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததையா, அதை நினைக்கும்படிதான் இதை கொண்டாடுறோம்னு சொல்லுவோம். இதே போல பண்டிகை கொண்டாடும் போது அதனுடைய பர்பஸ் என்ன, ஏன் இதை கொண்டாடுறோம்னு சொல்லி அதனுடைய வரலாற்று பின்னணியை நம்முடைய பிள்ளைகளுக்கு விளக்கி சொல்லுவதற்கு, இன்னும் சொல்ல போனால் நாம் ஒரு புத்தகங்களாக மாறுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்மை படிப்பதற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய காரியத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். ஒருவேளை அது வரலாற்று நூலை படிக்காமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை உற்று கவனிக்கிறபடியினால் ஆம் இந்த பண்டிகை நோக்கம் இதுதான் என்று சொல்லி அதனுடைய சரியான கருப்பொருளை புரிந்து கொள்வார்கள். நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையிலே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவதற்கும் கிறிஸ்துவின் பாதையிலே வழி நடத்துவதற்கும் இந்த பண்டிகைகள் உதவி செய்கின்றன. ஆமேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஆமேன். பண்டிகைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதனைகளை கொடுப்பதற்கு அது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது. பண்டிகைகளிலே தேவனுடைய தன்மைகளை சொல்லுவதற்கு, தேவன் அற்புதர் என்பதை சுட்டி காண்பிப்பதற்கு அந்த பண்டிகைகள் நமக்கு ஒத்தாசையாய் உதவியாய் இருக்கின்றது. நான்காவதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 23வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும், அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்கிற நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. இந்த நாள் 23 லேவியராகமம் 23:27 சொல்லுகிறது, பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு நாள். பண்டிகையில வந்ததும் அவங்க தங்களுடைய பாவங்களுக்காய் ஆசாரியர்கள் மற்றும் பிரதான ஆசாரிகள் தங்கள் பாவங்களுக்காய் பாவ நிவர்த்தி செய்வார்கள். எம்மா இந்த பண்டிகை ஆடல் பாடலோடு கடந்து போகிறது ஒன்றும் அல்ல. நம்முடைய உள்ளான மனிதனை, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வதற்கு ஏதுவான ஒன்றுதான் இந்த பண்டிகை. ஆமென், ஹல்லேலூயா. பாவ நிவர்த்திக்கு நேராய், தன்னுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவாய், பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு, அதற்கு ஒரு பலி செலுத்துவதற்கு ஏதுவாய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உனக்காக எனக்காக பலியாய் மாறினாரே, அவரை ஒரு விசை கூட நினைத்து எனக்காக மரித்தீரே, எனக்காக உயிர்த்தீரே என்று சொல்லி ஒரு விசை கூட நம்மை அர்ப்பணம் செய்வதற்கு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னிடத்திலிருந்து நீர் எடுத்துக்கொள்ளாதேயும் நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும் என்று மன்றாடுவதற்கு இந்த பண்டிகைகள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன.
பண்டிகைகளிலே பிள்ளைகள் பலூன்களை வாங்குவாங்க, விளையாட்டு பொருட்களை வாங்குவாங்க, அங்க இருக்கிற கேளிக்கைகளை சந்தோஷமாக இருப்பாங்க. நாமும் கூட அப்படியே கடந்து போய் விடுவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மோசே மூலம் இஸ்ரவேலர்களுக்கு குறித்த அந்த பண்டிகை அப்படி அல்ல. நம்மை தேவனோடு இணைப்பதற்காக, தேவனோடு கூட சேர்ப்பதற்காக, தூரமாய் இருந்த நம்மை அவர் பட்சத்திலே கொண்டு நிறுத்துவதற்காகத்தான் இந்த பண்டிகை. ஆமென், ஹல்லேலூயா. கட்டளைகளை மறந்தோம், பிரமாணங்களை வீசி எறிந்தோம், தேவன் வழி இதுவே என்று சொன்ன சப்தத்திற்கு செவி கொடாமல் இருந்தோம். ஆனால் பண்டிகையில் வந்தபோது ஆசாரியன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பான். செவி கேட்க வாசிக்கும் போது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் மனம் உடைந்து, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நம்மை அவ்விதமாய் வழி நடத்துகிறது தான் இந்த பண்டிகையின் நோக்கம். முதலாவதாக இந்த பண்டிகையுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல கூடி வரணும். அது இன்பமும் அது நன்மையும் ஆன ஒன்று. அந்த இன்பத்தையும் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. நம்பர் 2, நினைத்து பார்க்க வேண்டும் தேவனை, அவர் நடத்தி வந்த பாதைகளை, அவர் ஆபத்தில் அனுகூலமாய் இருந்ததை, ஆதரவற்ற நிலையில் அவருடைய அன்பின் கரம் அரவணைத்ததை நினைத்து பார்ப்பதற்காக இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. மூன்றாவதாக பார்த்தோம், நம்முடைய தலைமுறைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய பிரமாணத்தை குறித்து, அவர் நமக்கு, நம்முடைய மூதாதையருக்கு செய்தவைகளை எல்லாம் போதிப்பதற்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த பண்டிகை அமைகிறது என்றும், நான்காவதாக மனம் போல நடந்தோம், பிரமாணத்தை வீசி எறிந்தோம், தேவனுடைய கற்பனைகளை மறந்தோம், மனம் விரும்பினபடியெல்லாம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம். இங்கே வந்தபோது ஐயோ எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர் என்பதை புரிந்து கொண்டவராய் அப்படியே நம்மை அவர் பாதத்திலே சமர்ப்பணம் செய்வதற்காக. இறுதியாக ஒன்று, யாத்ராகமம் 34வது அதிகாரம், யாத்ராகமம் 34வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு, நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன், உங்கள் எல்கைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதி, வருஷத்தில் 3 தரம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3 தரமா இருந்தாலும் பண்டிகை எத்தனை? 7. 3 தரம். அந்த 7 பண்டிகைகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வீட்டை விட்டு இன்று புறப்பட்டு போகும்போது வீட்டில் விதவிதமான லாக் இல்லையா, ஸ்மார்ட் லாக். அப்படி ஃபிங்கரை கொடுத்து நம்ம தான் என்ன செய்ய முடியும், வீட்டுக்குள்ள போக முடியும். அந்த அளவுக்கெல்லாம் லாக் ரொம்ப அட்வான்ஸாக மாறிவிட்டது. ஸோ இப்படியெல்லாம் என்னை மூடிட்டு வரோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. கதவுகளே பல வீடுகளிலும் இல்லை. அப்படி எல்லாம் பொதுவாகவே அனுபவித்தார்கள். பெரும்பான்மையான குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்தது. யாரோ ஒருவர் வீட்டிலே இருப்பார், யாரோ ஒரு சிறியவரோ பெரியவரோ இருப்பார். வீட்டில் 30 பேர் 40 பேர் இருப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. இப்படித்தான் எல்லாரும் போகும்போது அந்த காலகட்டத்தில் ஒரு பயம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அங்கே யுத்தத்துக்கு போனாங்க. அந்த மீன் டைமில் பெலிஸ்தியர்கள் எல்லாம் உள்ள வந்து இவங்களுடைய மனைவி பிள்ளைகளை என்ன செய்தாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க வீடுகளை எல்லாம் தீக்கிரையாக்கிட்டாங்க. ஏன், அந்த காலத்தில் வழக்கம் அது. அப்படித்தான் அவர்களுடைய பிழைப்பு. இதே போல இஸ்ரவேலர்கள் வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜாதியாருக்கு தெரியுமானால் அவங்க உடனே படையெடுத்துட்டு வந்துருவாங்க. இங்க இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள், ஆடு மாடு எல்லாத்தையும் பத்திட்டு போயிடுவாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய மோசே மூலமா சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட பண்டிகைக்கு நீ வந்துடணும்.
நீ அப்படி வரும்போது உங்கள் தேசத்தை ஒருவரும் கூட கண்ணேறிட்டு பார்க்க மாட்டான். நீ பண்டிகைக்கு வந்திருக்கிறாய். நீ பண்டிகைக்கு வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தராகிய நான் என்னுடைய தூதர்களை கொண்டு பாளையம் இறங்கி உன் எல்கை எங்கிலும் பாதுகாப்பு கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்பது புறஜாதியாருக்கு தெரியும். புறஜாதியாருக்கு தெரியும் ஆண்டவர் என்ன அப்படி பாதுகாப்பாருங்கிற அந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும். நீ பயணிக்கும் போது, நான் அந்த பண்டிகைக்கு போகும்போது எனக்குள் ஒரு பெரிய விசுவாசம் புறப்பட்டு வருகிறது. எப்படின்னா, கர்த்தர் என்னை காப்பார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. போகும்போது என் ஆண்டவர் பாதுகாப்பார், திரும்ப வரும்போதும் என்னை ஆண்டவர் பாதுகாப்பார். நான் விட்டு சென்ற என் வீட்டை, என் உடைமைகளை, என் கன்றுகாலிகளை என் ஆண்டவர் பாதுகாப்பார். நிறைய பேர் சர்ச்சுக்கே வர்றதில்லை தெரியுமா? வீட்டில் கோழி கிடக்கு, வீட்டில் ஆடு கிடக்கு, மாடு கிடக்கு, வீட்டில் தாத்தா இருக்கிறாரு, பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கிறான், வரல. சரி, அதுக்கு நான் இருக்கணும் இல்லையா, சமைச்சு போடணும்ல. சிலர், எம்மா, தேவன் மீது உனக்கும் எனக்கு விசுவாசம் இருக்குமானால் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடுவதே என்னுடைய முதல் நோக்கமாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தரை விசுவாசிக்கிற மனிதன் பதறவே மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை பராமரிப்பார், அவர் என்னை நடத்துவார் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் இருக்கும். ஆம், அந்த விசுவாச வாழ்க்கையில நீங்களும் நானும் வளர வேண்டும் என்பதற்காக பண்டிகையை கொண்டாடுங்கள் என்றார். பண்டிகையை கொண்டாடினார்கள். இந்த அற்புதமான காலை நேரத்திலும் கூட கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நாம் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடுகிற வேளையில நம்முடைய உதாரத்துவமான காணிக்கைகளை படைத்தோம். ஏன் என்றால், அவர் சொன்னார், எப்பா வாசிக்கலாம், மீண்டும் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். உபாகமம் 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வராமல், வெறுங்கையோடு, கவனிக்கணுமா, வெறுங்கையோடு வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இவன் கொடுத்தது போல நான் கொடுக்கணும், அவள் கொடுத்தது போல நான் கொடுக்கணும் என்றல்ல, அவரவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. ஆமென், ஹல்லேலூயா. அது எப்படி அளவிடலாம்னா நம்முடைய இருதயம். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுகிறார், அவன் அவன் தன் தன் மனதில் தகுதிக்கு ஏற்றபடி. நீங்க வேற எங்கேயோ ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க. புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றார், அவன் அவன் தன் தன் மனதில் நிர்ணயித்தபடியே. அதைத்தான் இங்கே மோசே சொல்லுகிறார், ஐயோ உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக, ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. நோ லிமிட். யாரும் லிமிட் பண்ண முடியாது. யாரும் உனக்கு இவ்வளவு என்று சொல்லி ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியாது. நோ, நீ பெற்றனுபவிக்கிற ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. தொடர்ந்து வாசிங்கம்மா. அவன் 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 தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி, தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். அவன் போட்டிருக்கிறது போல பெரிய செயின் என் கழுத்துல போடணும் என்கிற ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் கொடுக்கும் போது பலருக்கு இதெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை. அவள் உடுத்திருக்கிறது போல பட்டு சேலை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் கொடுக்க வேண்டும் என்று வரும்போது இதுக்கெல்லாம் தகுதி எனக்கு இல்லை. நான் சொல்றது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவன் போகிறது போல கார்ல எனக்கு போகணுங்கிற ஒரு ஆவல் எனக்கு உண்டு. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கணும், இதுக்கெல்லாம் தகுதி எனக்கு இல்லை. அவன் போடுறது போல விலை உயர்ந்த ஷூ ஒன்று வாங்கணும் ஆசை உண்டு. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொன்னா இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை. இது எங்கம்மா மேட்ச் ஆகும்? இல்லை, மேட்ச் ஆகாது. ஆனால் இங்கே மோசே சொல்லுகிறார், அவன் அவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றார் போல தொடர்ந்து காணிக்கையை கொண்டு வர கடவன். ஏமா அப்படி ஏதாவது உண்டா? வந்தா
பிளஸ்ஸிங் உண்டா? ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுனால ஆசீர்வாதம் உண்டா? பைபிளை கம்ப்ளீட்டா வாஸ்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாதான் ஆசீர்வாதம் என்று தேவன் சொல்லவில்லை. ஆனால் அனுபவித்த பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், நாங்கள் கொடுத்த போது ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று. ஆமென், அல்லேலூயா. பைபிள்ல சுட்டி காட்டப்பட்ட ஒரு பெரிய செல்வந்தனுடைய பேரை சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல உள்ள ஒரு பெரிய ரிச் மேன் யாரு? சாலமோன். சாலமோன் சாலமோன் இந்த சாலமோன் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுவார், அனுபவத்துல சொல்லுவார். ரொம்ப புவர் மேனையும் பைபிள் சுட்டி காட்டுருக்கு. அவருடைய பேர் லாசரு. ரொம்ப புவர், ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு செல்வந்தன் சாப்பிடும் போது டேபிள் இருந்து விழுற அந்த சின்ன பருக்கைகளை பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் லாசரு. ஆனா ஒரு பெரிய செல்வந்தன். அந்த அவனுடைய நாட்களிலே வெள்ளி எல்லாம் கற்களை போல எண்ணப்பட்டது, ஒரு பொருட்டாவே நினைக்கலையா. புரிஞ்சுதா? இந்த தேவ மனிதன் சொல்லுகிறான், நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் 9 மற்றும் 10வது வசனத்தை வாசித்து உடனே முடிச்சிருவோம், டைம் ஆயிற்று. பொருளாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. லாசரு சொன்னா நம்ம என்ன செய்திருக்க மாட்டோம், கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. லாசர் சொன்னா உனக்கு என்னடே தெரியும், நீயே சாப்பாட்டு வழி இல்லாதவ. நல்லா கவனிக்கணும். இங்கே நிற்கிற நான் ஒருவேளை சொல்லுவேன், ஆனால் நீங்க சொல்லலாம் உனக்கே 1000 பிரச்சனை, உனக்கே நிறைய தேவை இருக்கு, நீ என்னப்பான்னு கேட்கலாம். ஏமா உண்மைதான், நான் சொல்லலம்மா. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத லாசரு சொல்லலாமா? தன்னுடைய அரசாட்சியின் காலத்தில் வெள்ளி கற்களை போல வீதிகளில் கிடக்கிற அளவுக்கு அங்கே செல்வ செழிப்பு இருந்தது. அந்த பெரிய செல்வ செழிப்பான சாலமோன் சொல்லுகிறார், உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்படி நீ கனம் பண்ணுவாயானால் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கரங்களை தட்டி வாய்களை திறந்து பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நினைக்கலாம் இன்னார் தன்னுடைய பொருளால், இந்த பெரிய செல்வந்தன் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதன் தன்னுடைய பணத்தினால் கர்த்தரையா கனம் பண்ணுகிறான், அவன் களஞ்சியம் நிரம்பவில்லையா? இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர்கள் சொல்லப்படுகிறார்களே. ஏம்மா, நம்ம எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியாம இருக்கிறோம். எது வங்கி எது ஃபேக் வங்கின்னு புரியாமல் இருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அழகான ஒரு வங்கியை சுட்டி காண்பிக்கிறார். வாசிக்க கவனிப்போம். மத்தேயு 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உன் களஞ்சியம் நிரம்பும் 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 என்று நீ காத்திருக்க வேண்டாம். பூமியிலே ஏராளம் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். உன் விளைவின் பலனால், உன்னுடைய காணிக்கைகளினால் நீ கர்த்தரை கனம் பண்ணும் போது, கர்த்தருடைய பிள்ளையே, உன் களஞ்சியம் நிரம்பும். எந்த களஞ்சியம் தெரியுமா? இந்த பூமியில் இருக்கிற களஞ்சியத்துல பூச்சியும் துருவும் கெடுக்கும். அங்கே திருடர்களும் கன்னமிட்டு திருடுவார்கள். 20வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பரலோகத்திலே என் தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய காணிக்கையினாலும் உன்னுடைய முதல் பலனாலும் என் கர்த்தரை நீ கனம் பண்ணுவாயானால் நீ பொக்கிஷத்தை சேகரிக்க முடியும். உன் களஞ்சியங்கள் நிரம்பும். இங்க இருக்கிற களஞ்சியங்கள் எல்லாம் ஃபேக் களஞ்சியங்கள். இங்க இருக்கிற களஞ்சியங்கள் எல்லாம் திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். இங்க இருக்கிற களஞ்சியம் உலக ஓட்டத்தை முடித்து நாம் செல்லும் போது நம்மோடு கூட ஒரு நயா பைசா வருவது இல்லை. ஆனால்
பரலோகத்திலே இருக்கிற அந்த களஞ்சியத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போமானால் அது நமக்கு பிரயோஜனப்படும். ஆமென், அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் பண்டிகை ஆசரிக்கும் போது ஒரு பாயிண்ட கூட சொன்னாரு, எப்பா வெறுங்கையா வராத, வெறுங்கையா வராத. இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்களும் நானும் ஆழமான ஒரு தீர்மானம் எடுப்போம். வெறுங்கையாய் வரக்கூடாது, வெறுங்கையாய் வரக்கூடாது. தேவன் எனக்கு நியமித்திருக்கிற பரலோகத்தில் இருக்கிற அந்த களஞ்சியம் எல்லாம் நிரம்பும்படிக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க நான் மனப்பூர்வமாய் என் முதல் பலனை, என் காணிக்கையை எல்லாம் நான் கர்த்தருக்கு தாராளமாய் படைக்க வேண்டும் என்று எழுந்து நிற்போமா? தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். Glory to Jesus. எல்லாம் நிரம்பணும்னு விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரே, என் களஞ்சியங்கள் நிரம்புவதற்கு தடையாய் என்னுடைய குற்றம் இருக்குமானால், என் பாவம் இருக்குமானால், இப்பொழுதே நான் உம்மிடத்திலே தொடர்பு வைக்கிறேன், உம்மிடத்திலே நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, என் மனம் வருந்தி, ஆண்டவரே மனம் உடைந்தவனாய் நான் சொல்கிறேன், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து Glory to Lord. ஆமென். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் இருந்த நேரத்தை நினைச்சு பாருங்க. செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாததையே செய்து வந்தோமே, அதை நினைத்து ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? Glory to Lord. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடியினால், கர்த்தர் நம்மை புதிய விதத்தில் நடத்த போகிறபடியினால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறபடியினால், நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி வழிய பண்ண போகிறபடியினால், நமக்கு நன்மையும் இன்பமும் கிடைக்க போகிறபடியினால், நம்முடைய பிள்ளைகளுக்கு பல உண்மைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு பாக்கியம் கொடுக்கிறபடியினால், ஓ நன்றி சொல்வதற்கு ஏதுவாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறபடியினால், விசுவாச வாழ்க்கைகளை துளிர் விடுவதற்கு, விசுவாச ஓட்டத்தை துவங்குவதற்கு, விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறபடி எல்லாரும் கரங்களை தட்டி நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவங்க நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ glory to Lord, glory to Lord, glory to Lord. மகா இரக்கமும் மற்றற்ற கிருபையும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, உம்முடைய பிள்ளைகள் என்கிற உரிமையோடு வந்திருக்கிறோம். நாங்கள் உம் சன்னிதானத்தில் வரும்போது வெறுங்கையோடு வர வேண்டாம் என்று சொன்னீரே அப்பா. பண்டிகையை ஆசரிப்பதற்கு காரணம் என்ன என்கிற கோணத்திலே நாங்கள் சில குறிப்புகளை சிந்தித்தோம் சுவாமி. அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க, அந்த நன்மைகளை அனுபவிக்க எங்கள் அத்தனை பேருக்கு கிருபையை தாரும், கிருபையை தாரும், கிருபையை தாரும் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம், இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக.